என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராய் பார்த்த யோபுதான் வேதத்தினுடைய முதல் புத்தகம். யோபு புத்தகம் தான். அப்போ ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தை குறித்தோ ஆபிரகாமை குறித்தோ எழுதப்பட்டிராத யோபு புத்தகம் ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுப்பட்ட காலத்திலே வாழ்ந்திருக்கலாம் என்று அங்கே கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. எனவே இந்த யோபு என்ற இந்த தேவ மனுஷன், இந்த பக்திமான், இந்த நீதிமான், தேவனுக்கு பயந்த இந்த மனுஷன் தூர பார்வையோடு கூட இயேசுவை மீட்பராக, உயிர்த்தெழுந்த மீட்பராக அவர் பார்க்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை மீட்பராய் பார்த்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மீட்பராக இருக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தி ரெடீமர் என்று வாசிக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் கடையிலே அடகு வைக்கப்பட்டது, அல்லது அதை நான் பிளட்ஜ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதை வாங்குவதற்காய் ஒரு பொருளை கொடுத்து அதை மீட்போம் அல்லவா? அதுதான் மீட்பு. இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையா இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார். எத்தனை பெரிய தூர பார்வை இந்த யோபுவுக்கு இருந்தது பார்த்தீங்களா? 78ஆம் சங்கீதத்தில் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 78:35. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். தேவன் நம்முடைய மீட்பர், உங்களை மீட்கிறவர். இன்னைக்கும் அவர் மீட்பராகவே நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மீட்பர் நல்லவர். அந்த மீட்பரை குறித்து தான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அவர்கள் மீட்பர் வல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, திக்கற்ற பிள்ளைகளை நாம் ஏமாற்றக்கூடாது. அவர்கள் மீட்பர் வல்லவர். இன்னைக்கும் நம்ம மீட்பர் வல்லவர் தான். நமக்கு யாரோ ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், எனக்காக வழக்காட யாரும் இல்லையேன்னு. ஆனால் இந்த மீட்பர் யாரோ உங்களை ஏமாற்றி திக்கற்றவர்களாய் விட்டிருந்தா தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த மீட்பர் வல்லவர். என்ன செய்வாராம் தெரியுமா? வல்லவர் என்று சொன்னாலே அவருக்கு அடங்காதது ஒன்றும் இல்லை. ஆமேன். அவருக்கு அடங்காதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை யாரோ ஒருவர் ஏமாற்றி இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களை வஞ்சித்திருக்கலாம், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை அபகரித்திருக்கலாம். மீட்பர் வல்லவர். நீங்கள் வழக்காட போகாமல் இருக்கலாம். தேவன் நல்லவர். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க, உங்களுக்காக வழக்காடுவார். மீட்பர் உங்களுக்காக வழக்காடுவார். அவற்றை விட்டுருங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை மாத்திரம் நம்பி காத்திருங்கள். அவர் வழக்காடி கொள்ளட்டும், நீங்கள் அமைதியாக இருங்கள். அவர் வழக்காடுவார் என்று சொன்னால் யார் அவருக்கு முன்பாக நிற்க முடியும் இல்லையா? முதலாவது மீட்பர் வல்லவர். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தின் 14ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தின் 14ஆவது வசனம். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மீட்பர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிற மீட்பர். எல்லாரும் நம்மளை விட்டு விலகி அப்படி தூர நின்று வேடிக்கை பார்க்கும்போது துணை நிற்கிற மீட்பர். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தூர போயிருக்கலாம், உங்களை குற்றம் சாட்டி உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலலாம் அந்த மீட்பர் அவர்களுக்கு துணை நிற்பார். அவர் துணை நிற்பார். உலகத்தின் பார்வைக்கு நம்ம பூச்சி மாதிரி இருக்கலாம், ஆனால் மீட்பர் துணை நிற்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக வழக்காடுவார். நீங்க சொல்லுங்க, தைரியமா அறிக்கை பண்ணுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நம்முடைய மீட்பர் உங்களுக்காக வழக்காடுவார். மீட்பர் உங்களுக்காக துணை நிற்பார். யார் துணை அற்று போனாலும், யார் நம்மளை விட்டு விலகி போனாலும் அந்த மீட்பர் துணை நிற்கிறவர். மூன்றாவதாக ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மீட்பர் சொல்றாரு, நான் உனக்கு இறங்குவேன். அவர் இரக்கமுள்ள மீட்பர், இரக்கமுள்ள மீட்பர். நீங்க உயிரோடு இருக்கிற மீட்பரை மறந்து நீங்களா நீங்களா ஏதாவது செய்யலாம்னு நினச்சி நீங்கள் போய் கொஞ்சம் போராடி பார்த்துடலாம் நானா நீயான்னு அப்படின்னு இறங்கியிருந்தீங்கன்னா மீட்பர் கோவம் வந்துடும். வேண்டாம், இன்னைக்கு நம்ம ஆண்டவரே, நான் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தா, சுயமாக ஏதாவது செஞ்சுருந்தா, உங்களை துக்கப்படுத்துறது ஏதாவது நான் செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க.
என் மீட்பர் நீர்தான், இரக்கமாக இருங்க. அந்த மீட்பர் இரக்க குணமுள்ள மீட்பர், இறங்குவார். யோசித்து பாருங்க, உயிர்த்தெழுந்த மீட்பர். எல்லாரும் இயேசுவை விட்டு தூர போயிட்டாங்க, ஆனால் அத்தனை பேரையும் தேடி போனார், அத்தனை பேரையும் அரவணைத்தார், அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை இரக்கம்! நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போனீங்களே, மறுதளிச்சிங்களே அப்படின்னு ஆண்டவர் அவர்களை வெறுக்கலை, தேடி வந்து அந்த அன்புக்காக ஏங்கி நின்று அவர்களை மீட்டெடுத்தார் அல்லவா? இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். அவர் மீட்பர், வழக்காடுவார். அவர் மீட்பர், அவர் இரக்கம் உள்ளவர். அவர் மீட்பர், நமக்கு துணை நிற்கிறார். இந்த மீட்பரை விட்டுறாதீங்க. இந்த மீட்பை காத்து கொள்ளுங்கள். மீட்பரோடு கைகோர்த்து நடங்கள். இந்த மீட்பர் அவர் பெரிய காரியத்தை நமக்காக செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீட்பர் உங்கள் வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த மீட்பராக ஒவ்வொரு நாளும் பயணிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் யோபு 19:25. யோபு 19:25. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மீட்பர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. மீட்பர் ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் வழக்காடுகிறார்கள் எனக்கு விரோதமானு சொல்லி போராடுறாங்களோ, கர்த்தர் பார்த்து கொள்ளும், மீட்பர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நில்லும். நம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை அனுபவபூர்வமாக பார்க்க, அனுபவபூர்வமாக அவைகளை ஆண்டவரை காண கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். உடைய நாமம் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.